வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் காரைக்கால் கல்வித்துறை மூலம் மொழி நல்லிணக்க நாள் விழா நடைபெற்றது. தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் காரைக்கால் கல்வித்துறை மூலம் மொழி நல்லிணக்க நாள் விழா காரைக்கால் கோவில்பத்து தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரையை பள்ளியின் துணை முதல்வர் திரு ஸ்ரீதரன் வழங்கினார். அதன் பின்பு முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவாக ஒரு வார காலத்திற்கு கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று மொழி நல்லிணக்க நாள் மிகவும் சிறப்பானது. ஒரு மனிதன் மற்றொரு மனிதரிடம் அவனுடைய எண்ணம் மற்றும் உணர்ச்சிகளை வார்த்தை வடிவில் வெளிப்படுத்துவதற்கு மொழி உருவாக்கப்பட்டன. நமது இந்திய நாடு என்பது மத சார்பற்ற நாடு என்பதால் பலதரப்பட்ட பல மொழிகள் உள்ளன. நாம் அனைத்து மொழிகள் மற்றும் கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும். பெரும்பாலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழி தெரிந்திருந்தால் எளிதாக மக்களோடு தொடர்பு கொள்ளலாம் என்பது தற்போது உள்ளது. மாணவர்களாகிய நீங்கள் அனைத்து மொழியையும் கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். இதுவே மொழி நல்லிணக்கம் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் இருந்து தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு ஆகிய மொழிப்பாட ஆசிரியர்கள் இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அந்தந்த மொழிகளின் சிறப்புகளை விரிவாக்கம் செய்து மாணவர்கள் பல்வேறு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஊக்கத்தை அளித்தனர். அவங்களுக்கு தெரிந்த மொழியை பற்றி நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. ஸோ மொழிகள்ன்றது நம்ம எக்கச்சக்கமான மொழிகள் இருக்கு. நம்மளுக்கு தெரியணும் அவங்களுக்கு எது நல்ல நாள். இப்போ உதாரணத்துக்கு மலையாளத்தில் ஓணம், தெலுங்குல அவங்களுக்கு என்ன யுகாதி பண்டிகை, இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலான நாள், அதை எப்படி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 19, 20, 21, 22, 23, 24, 25 இந்த 5-7 தினங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஒரு பகுதியாக இங்கு நம்முடைய பள்ளியில் மொழி நல்லிணக்க நாள் விழா ஒருத்தரோட பேசுகிறதுக்கு மொழியை கொடுத்தது, அந்த மொழியை பயன்படுத்துறது மனித சமுதாயம் அப்படின்னு. நமக்கு எவ்வளவு இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சாலும் கூட பேசுறதுக்கு நம்ம அச்சப்படுறோம், கூச்சப்படுறோம். காரணம் நம்ம தப்பா பேசுகிறோமா, நம்மளை தப்பா அவங்க நினைச்சுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நினைப்பில் நம்ம நம்மளுடைய தெரிஞ்ச ஆங்கில மொழியை நம்ம பேசுறதுக்கு அச்சம் வளர்த்து கொண்டு போக முடியும். அதுக்கெல்லாம் உறுதுணையாகவும் துணையாகவும் உங்களுடைய ஆசிரியர் மக்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பல மொழிகளில் பல விஷயங்களை பல கருத்துக்களை எடுத்து சொல்றதுக்காக ஒரு 7 ஆசிரியர்கள் 6 ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. ஆங்கிலம் ஒரு யாரும் வெளியே வந்து நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வகுப்படுத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. இதை ஒரு அற்புதமாக பயன்படுத்திக்கணும். இதுக்கெல்லாம் எதுக்குன்னா மொழி நமக்கு ஒரு தடையா இருக்கு. लिंग्विस्टिक सभी लोग भाषा का प्रयोग एक दूसरे के साथ बोलने के लिए, समझने के लिए प्रयोग करते हैं. ओके, இதுவரைக்கும் யாருக்காச்சும் புரிஞ்சிச்சா? ஒன்றும் புரியல இல்லையா? அப்போ புரிகிற மாதிரி நான் பேசுகிறப்ப புரிகிற மாதிரி பேசினா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஹிந்தி இஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ். நம்ம நாட்டில் ஹிந்தி எல்லா இடத்துலையும் பேசுகிறோம். ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது நம்ம which tells about the richness, beauty and unity of languages. So I hope my dear students, இவ்வளோ நேரம் வரைக்கும் வேற dialects வேற சவுண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ இந்த சவுண்ட் உங்களை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணும் அப்படின்னு we have to learn all those things in this day, this cultural linguistic harmony day. And what is other, that is unity and diversity. That is very important one. That's one of the basic rule we have to
know on this day. And what else we have to know? காரைக்கால் மாநில திமுக சார்பில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் மாநில திமுக சார்பில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை காந்தி சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாநில கழக அமைப்பாளர் மாண்புமிகு எம்.ஹெச். நாஜிம் எம்எல்ஏ அவர்களும் திரு எம். நாகத்தியாகராஜன் எம்எல்ஏ அவர்களும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார்கள். இந்த நிகழ்வில் மாநில கழக நிர்வாகிகளும் தொகுதி நிர்வாகிகள் அனைத்து அணி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வங்கிகளில் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் வைப்பு தொகைகளை உரிமையாளர்களுக்கு ஒப்படைக்கும் முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வங்கிகளில் நீண்ட காலமாக உரிமை கோரப்படாத வங்கி வைப்பு தொகைகள், காப்பீட்டுத் தொகைகள், பங்கு தொகைகள் உள்ளன. இவற்றை உரிமையாளர்கள் அல்லது சட்ட வாரிசுகளுக்கு ஒப்படைக்கும் முகாம் புதுச்சேரி மாநில வங்கியாளர் குழுமம் சார்பில் காரைக்கால் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள MMH திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் புதுச்சேரி மாநில வங்கியாளர் குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு வெங்கட சுப்பிரமணியன், காரைக்கால் இணை வட்டார அதிகாரி திரு ரங்கநாதன் மற்றும் இந்தியன் வங்கி காரைக்கால் கிளை மேலாளர் திரு பீட்டர் பால் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் நீண்ட காலமாக உரிமை கோரப்படாத நிதியை சட்ட வாரிசுகளுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்கினார். மேலும் சிறப்புரை வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நிதி சேவைகள் துறை வழிகாட்டுதலின்படி அறிவிக்கப்பட்ட உரிமை கோராத நிதிகளை மீட்டெடுக்கும் சிறப்பு முகாம் மிகவும் வரவேற்கத்தக்கது எனவும், இந்த முகாமின் மூலம் வாரிசுதாரர்களுக்கே தெரியாமல் அவர்களது பெற்றோர்கள் வங்கி கணக்கில் நிதிகள் உள்ள வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. அந்த நிதிகள் வாரிசுதாரர்களுக்கு பெரும்பட்சத்தில் பெரும் உதவியாக அமையும் எனவும், நல்வாய்ப்பான இந்த முகாமை பங்கேற்ற அனைவரும் பிற மக்களுக்கு தெரிவிக்குமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். மேலும் இந்த முகாம் மத்திய நிதி அமைச்சக வழிகாட்டுதலின்படி அனைத்து வங்கி, காப்பீட்டு மற்றும் இதர துறை சார்ந்த அலுவலக கிளைகளில் டிசம்பர் 30ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற உள்ளது. இந்த முகாம் மூலம் நீண்ட காலமாக உரிமை கோரப்படாத வங்கி கணக்குகள், நிலுவையில் உள்ள வைப்பு தொகைகள், காப்பீட்டுத் தொகைகள், பங்குகள் மற்றும் பிற நிதி சொத்துகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் உரிமையாளர்கள் அல்லது அவர்களது சட்ட வாரிசுகள் தங்களது உரிமை கோரப்படாத நிதிகளை மீட்கவும் வழிகாட்டுகின்றது. எல்லாத்தையும் கொண்டு நம்ம வங்கியில் நம்ம நம்பி வைக்கிறோம். ஆனா அந்த வங்கி நம்ம போய் வங்கியில போய் அணுகுவோம், அவங்கள போய் நாடுவோம். நம்ம மூதாதையர் சொன்னாங்களே, அவங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவங்க பணம் நிறைய வச்சிருந்தாங்க, அவங்க இங்கெல்லாம் டெபாசிட் இருந்தாங்க, என்னாச்சு ஏதோ பள்ளியினுடைய கமிஷனர் நிரவி கொமீன் பஞ்சாயத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அக்கரை வட்டம் 14,000 அவங்களுடைய அப்பா அம்மா அவர்கள் போட்டு வைத்த பணம் இவர்களுக்கு இப்போது இவர்கள் பயனடைகிறார்கள். முருகலட்சுமி அவர்களை என்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். செந்தில்குமார், மாதர்சன், ஸ்ரீ வெள்ளையம்மன் தேவஸ்தானம், செந்தில் குமரன்,
புதுச்சேரி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அசனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் 2016ஆம் ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காரைக்கால் தெற்கு தொகுதியில் அசனா போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். பின்னர் மீண்டும் 2021ஆம் ஆண்டு மீண்டும் போட்டியிட்டு திமுக எம்எல்ஏ நாஜிமிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தார். தொடர்ந்து அதிமுகவில் பயணித்து வந்த அசனா கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிமுகவில் இருந்து அசனா வெளியேறினார். இந்த நிலையில் புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து கட்சியில் இணைந்ததாக தகவல் வெளிவந்த நிலையில் அசனா அவரது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள அம்பேத்கர், பெரியார் மற்றும் சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களுடன் மாலை அணிவித்து கட்சி பணியை தொடங்கினார். பின்னர் பொய்யாதமூர்த்தி விநாயகர் கோவிலில் தமிழகத்தில் வரும் தேர்தலில் முதலமைச்சராக விஜய் வர வேண்டும் என்று அவரது பெயருக்கு அர்ச்சனை செய்து வழிபாட்டில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு கட்சியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா தலைமையில் இணைந்தார்கள். துண்டை போடுங்கண்ணா. போன அடுத்த அப்படியே வீடியோ தான் எடுத்துருக்கேன். ஓகேண்ணா அடுத்து அப்படியே இப்போ கண்டினியூஸாக வாங்கண்ணா. அவர் போய் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மீனவ காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மதகடையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி காரைக்கால் மீனவ காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு RP சந்திரமோகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் திரு AV சுப்பிரமணியன் அவர்கள் சிங்காரவேலர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் கட்சியின் மாநில, மாவட்ட, வட்டார மற்றும் முன்னணி அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவின் சிறப்பை உயர்த்தினர். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.